வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம சைட்ல M25 கிரேட் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் 10.00 கியூபிக் மீட்டர் கான்கிரீட்டிங் ஒர்க் எப்படி நடக்குது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதலில் பூம் பம்ப் பொசிஷன் பற்றி பார்ப்போம். கான்கிரீட் போரிங் ஆரம்பிக்கும் முன் பூம் பம்ப் ட்ரக்கை சரியான இடத்தில் பொசிஷன் பண்ணுவோம். ட்ரக்கோட அவுட்ரிக்கர்ஸ் ஓபன் பண்ணி பம்பை முழுக்க ஸ்டேபிளா செட் பண்ணுறோம். இது சேஃப்டிக்கும் ஸ்மூத் கான்கிரீட் ஃப்ளோக்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் மிக்சர் ட்ரக் சைட்டுக்கு வரும். பிளான்ட்லே அக்குரேட்டா டிசைன் செய்யப்பட்ட M25 கிரேட் கான்கிரீட் இங்கே கொண்டு வரப்படுகிறது. M25 கிரேட் கான்கிரீட் என்றால் என்ன? M25 கிரேட் கான்கிரீட்டுக்கு கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரெங்த் 25 N/ஸ்கொயர் மில்லிமீட்டர். இந்த கிரேட்ல பயன்படுத்தப்படும் ரா மெட்டீரியல்ஸ் OPC 53 கிரேட் சிமெண்ட் குவாலிட்டி, ரிவர் சாண்ட், ப்ராப்பர் சைஸ் அக்ரிகேட்ஸ், கண்ட்ரோல் வாட்டர் ரேஷியோ. இதனால கான்கிரீட்டுக்கு ஹை ஸ்ட்ரெங்த், டியூரபிலிட்டி மற்றும் லாங் லைஃப் கிடைக்குது. இப்போ கான்கிரீட் போரிங்க்கு முன்னாடி ஒரு முக்கிய டெஸ்ட் பண்ணணும். அதுதான் ஸ்லம் கோன் டெஸ்ட், ரைட் ஃபிங்கர். ஸ்லம் கோன் செக்கிங். ஸ்லம் கோன் டெஸ்டின் பர்பஸ் கான்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டி செக் பண்ணதுக்கு. கோன்குள் கான்கிரீட்டை 3 லேயர்ஸ் ஃபில் பண்ணி ஈச் லேயர் ராடா காம்பாக்ட் பண்ணுவோம். கோனை மெதுவாக லிஃப்ட் பண்ணும்போது கான்கிரீட் செட்டில் ஆகும் ஹைட்டை மெஷர் பண்ணுறோம். M25 கிரேடுக்கு ரிக்வயர்ட் ஸ்லம் கிடைச்சாதான் பூம் பம்ப்ல போரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட் ஃபிங்கர். பூம் பம்ப் போரிங் ப்ராசஸ். கான்கிரீட் ஹாப்பருக்குள் லோட் ஆகுது. ஹைட்ராலிக் பிரஷர் மூலம் கான்கிரீட் பைப்புக்குள்ள புஷ் ஆகுது. பூம் ஆர்ம் ரோபோட்டிக் ஹேண்ட் மாதிரி மூவ் ஆகி கான்கிரீட்டை எக்ஸாக்ட் போரிங் லொகேஷனுக்கு கொண்டு போகுது. இதனால் லேபர் ஒர்க் ரெடியூஸ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது, ஹனிகோம் ப்ராப்ளம் அவாய்ட் ஆகுது, கான்கிரீட் யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆகுது. கான்கிரீட் போரிங் முடிஞ்சதும் சர்ஃபேஸை வைப்ரேட்டரா காம்பாக்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுவோம். ரைட் ஃபிங்கர். கன்க்ளூஷன். இந்த மாதிரி M25 கிரேட் 10.00 கியூபிக் மீட்டர் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் பூம் பம்ப் மூலம் போர் பண்ணினா குவாலிட்டி, ஸ்ட்ரெங்த், ஸ்பீட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. See you in the next. கான்கிரீட் போரிங் முடிந்ததுக்கு அப்புறம் கியூரிங் தான் மிக முக்கியமான ஸ்டெப். ரைட் ஃபிங்கர் கியூரிங். கியூரிங் என்றால் என்ன? கான்கிரீட்ல உள்ள சிமெண்ட் வாட்டரோட ப்ராப்பரா ரியாக்ட் ஆகி ரிக்வயர்ட் ஸ்ட்ரெங்த் கிடைக்க சர்ஃபேஸை ஈரமா வைத்திருப்பதுதான் கியூரிங். போரிங் முடிந்த 24 மணி நேரத்துக்கு பிறகே கியூரிங் ஆரம்பிக்கணும். ரெகுலரா வாட்டர் கியூரிங் பண்ணினா கான்கிரீட் கிராக் ஆகாம ஸ்ட்ராங்கா செட் ஆகும். ரைட் ஃபிங்கர் கியூரிங். கியூரிங் அண்ட் ஸ்ட்ரெங்த் ரிலேஷன். 3 நாட்கள் கியூரிங், இனிஷியல் ஸ்ட்ரெங்த். 7 நாட்கள் கியூரிங், குட் ஸ்ட்ரெங்த் டெவலப்மெண்ட். 14 நாட்கள் கியூரிங், ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள் கான்கிரீட். 28 நாட்கள் கியூரிங், ஃபுல் டிசைன் ஸ்ட்ரெங்த். ப்ராப்பர் கியூரிங் இல்லைன்னா M25 கிரேட் கான்கிரீட்டுக்கே ரிக்வயர்ட் ஸ்ட்ரெங்த் கிடைக்காது. ரைட் ஃபிங்கர் கன்க்ளூஷன். குவாலிட்டி கான்கிரீட் போரிங் பிளஸ் கரெக்ட் கியூரிங் இரண்டும் சேர்ந்தாதான் ஹை ஸ்ட்ரெங்த், லாங் லைஃப், கிராக் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, தம்ஸ் அப், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க